ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்ம பிராண்ட். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம்னா R15 வெர்ஷன் 3 S மாடலை பற்றி தாங்க ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இது கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு நம்மளோட வெர்ஷன் 3 மாதிரியே இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் 3 கிட்டத்தட்ட அது ஸ்ப்ளிட் சீட்லாம் வச்சு இதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023யோட இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிசம்பர் எடிஷன். ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்காக இந்த எஸ் மாடல் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வெர்ஷன் 2ல் ஒரு எஸ் மாடல் வந்து பார்த்துருப்பீங்க. பட் அது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி பைக் மாதிரியே அந்த சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கும்னு நானும் நினச்சேன். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் சீட்டை தூக்கிட்டு சிங்கிள் சீட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கும் இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் 3 R15க்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் ரெண்டாவது கன்சோல் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்கும். இதில் ஒரு நெகட்டிவ் பேஸ்ட் கன்சோல் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டிங் பொசிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம V3 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். நான் சொன்னேன்ல சேஞ்சஸ், அது இந்த கன்சோல் தான். ஒரு மாதிரி என்ன நெகட்டிவ் பேஸ்ட் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். எனக்கு இதை விட அது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ரொம்பவே கிளியராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ டே டைம் ஆர் நைட் டைம் எதில் ஓட்டினாலும் உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நம்மளோட ரிவ்யூ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ மூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரோட்டுக்கு அந்த சைடு வந்து போய் நம்ம அப்படியே கண்டினியூ ரோட்டை அப்படியே ஓட்டி பார்க்க வேண்டியதான். ஆக்சுவலாக இந்த ரிவ்யூவில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே R15 ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஸோ அதே மாதிரி தான் நானும். ஸோ எல்லா வீடியோவும் நான் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே நம்ம எடுக்க விரும்பல. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதே மாதிரி இந்த 2023ல் ஸ்டில் இந்த 150cc வாங்குறது ஒர்த்தா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். யாராவது 150cc ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக், ஓகேவா, முக்கியமாக நான் சொல்கிறத கேளுங்க, ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்க ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ நண்பா, பைக்கோட லுக்ஸ் டிசைன்ஸ் இது எல்லாத்தையும் நான் வந்து குறை சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இதோடைய டிசைன் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஒரு நல்ல அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் சொல்லணும். யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சிரும் அந்த மாதிரியான ஒரு டிசைன். இது சொன்ன மாதிரி நான் ஏன் அந்த ஸ்போர்ட்ஸுங்கிறத ஒரு மென்ஷன் பண்ணுறேன்னா, வண்டியோட ரைடிங் பொசிஷன் தான் ஃபஸ்ட்டு விஷயம். எல்லா டைமும் நீங்கள் டக் பண்ணியே தான் இருக்கணுங்க. V4 விட V3 பயங்கர அக்ரெசிவான பொசிஷன். அக்ரெசிவ்னு நான் சொல்கிறது என்னென்னா, குனிஞ்சு ஓட்டுறது தான். நல்லா குனிஞ்சு நீங்கள் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட டேங்கில் நீங்கள் படுக்க முடியாது, ரொம்பவே அப்படியே குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அண்டு இந்த வண்டியோட ரைடிங்கோட போஸ்டர் எல்லாமே பார்க்குறப்போ உங்கள் லெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மோட்டோ ஜிபியில் இந்த ரேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி நல்லா டக் பண்ணி உங்களுக்கு அப்படியே நல்லா செட்டில்டாக பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இந்த வண்டியில் கஷ்டம். அந்த ஒரு பொசிஷன் உங்களுக்கு ஓகே ப்ரோ, எனக்கு அது செட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவலையே பட வேணாம். இந்த வண்டி உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். ரெண்டாவது என்ஜினுங்க. ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த என்ஜின் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 150cc ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் என்ஜின் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது 155cc என்ஜினுங்க. ஸோ எஃப்ஜியில் யூஸ் பண்ணுறது வேறு டைப் ஆஃப் என்ஜின், அண்ட் R15 MT V4ல் யூஸ் பண்ணுறது எல்லாமே வேறு டைப் ஆஃப் என்ஜின். ஐ திங்க் V3 V4 அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட MT, இது எல்லாத்துலேயுமே 155cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் சிங்கிள் சிலிண்டர் தான் 155 அப்படின்னு பார்க்குறப்போ, பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு R15 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 BHP வரும். 18.1 சம்திங் அந்த நினைக்கிறேன், என்னென்னு எக்ஸாக்டாக தெரில. 18 BHP வரும். பட் டார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்மி தாங்க, 14 to 15. ஸோ அவ்வளோதான் இருக்கும். பட் இந்த வண்டியோட பவருங்க, ஸோ 155cc எவ்வளோ பவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த பைக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ 155cc இந்த வண்டி கிட்டத்தட்ட 155 டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு டியூன்டு பர்ஃபார்மன்ஸ் என்ஜின். அட் த சேம் டைம் உங்களுக்கு நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்க என்ஜினில் மைலேஜ் கிடைக்குமான்ட்டு. அங்கே தான் Yamaha போட்டிருக்காங்க ஒரு ட்விஸ்ட்டு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன், ஸோ அந்த ஒரு சிஸ்டம்னால் நீங்கள் லோ RPMஸில் ஐ திங்க் ஒரு 4000 to 5000 நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த 45, 50, 60 ஸோ அந்த ஸ்பீடில் தான் நீங்கள் போவீங்க. அப்போது உங்களுக்கு இந்த வண்டி எக்ஸாக்டாக கொடுக்குற மைலேஜ் எவ்வளோனா, V3 வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மைலேஜாக 56 வரைக்கும் கொடுக்கும். அண்ட் V4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 62 வரைக்கும் கிடைக்கும். MTயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 65 வரைக்கும் எடுத்திருக்காங்க. பேஸ்ட் அப்பான் த ரைடிங் ஸ்டைல்ஸ் அண்ட் அடிஷ்னல் வெயிட், ஆட் ஆன் வெயிட்டை பொறுத்து வண்டியோட மைலேஜ் நல்லாவே கிடைக்குது. இதனால் என்னென்னா 155cc நிறைய பேர் ஒரு நல்ல
நல்ல மைலேஜ் பைக் வேணும், அட் த சேம் டைம் அது லுக்காகவும் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஓவராலாக கிண்டி எடுக்கும்போது பிரேக்கிங் சிஸ்டம் சொல்ல மறந்துட்டேன், டூயல் சேனல் ABS. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு ஃபியூச்சர்ஸுமே அடங்கின ஒரு பைக். ஸ்லிப்பர் கிளச், இப்போ V4லாம் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஷிஃப்டர் முத கொண்டு வந்துருச்சு. ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக், ஒரு 1000cc ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்க விஷயம் ஒரு 155ccயில் ஒரு குட்டி மினி ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற ஃபீல் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. அதுதான் R15 இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் இன் செக்மெண்ட் அண்ட் பெஸ்ட் இன் கிளாஸாக கொண்டு வந்து எடுத்திருக்காங்க. இந்த 155cc இன்றைக்கி இது டாமினேட் பண்ணுற செக்மெண்ட் எல்லாமே 250cc பைக்கோட ஒரு காம்படேட்டராக வந்து நிற்கிது. அஃப்கோர்ஸ் அந்த காம்படிஷனில் அது தோற்றாலும் அது நிற்கிற ஆப்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதை விட ஒரு 100cc இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 bhp அதிகமாக இருக்கக்கூடிய பைக்ஸ் தான். அதுதான் R15. ஓகேங்களா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். பட் பிடிக்காத விஷயங்களும் கண்டிப்பாக இந்த வண்டியில் இருக்குது. இவ்வளோ விஷயத்தை கொடுக்கும்போது அஃப்கோர்ஸ் இதோட ப்ரைஸ் எங்கேயோ போகும். அந்த 250cc நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பைக்ஸை விட அதிக ப்ரைஸுக்கு தான் இந்த வண்டி வந்து விற்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட V4 வந்து பார்த்திங்கன்னா 2.25 லட்சங்க. ஸோ 2.3 lakhsன்னு நினைக்கிறேன் டாப் வெர்ஷன். ஸோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் வருது. இந்த V3 SA கூட உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட்டாக கேட்டப்போ 1,96,000 ஆன் ரோட் ப்ரைஸு. எஸ், இந்த ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நான் கேட்ட வெர்ஷன் ஃபுல் ஆக்சசரிஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி எல்லா ஆக்சசரிஸும் லோடாக இருக்கிறது தான். ஆக்சசரிஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நக்கல் ப்ரொடெக்டர் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா USB சார்ஜிங் போட்டு வரும். மொபைல் ஹோல்டர் வேணும்னா நீங்கள் ஆப்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே இப்போ Yamaha சைட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் பைக்குக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஆகும், ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா ஆகுங்க. இவ்வளோ தான் விஷயம். ஸோ பெஸ்ட்டு பைக் அண்ட் பெஸ்ட்டு என்ஜின் அப்படி செக்மெண்ட்டில் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னா R15 தான் ஒரு மெயின் கன்சிடரேஷன். பட் நிறையா பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா R15 இப்படி தான் இருக்கும், இதோடைய கேரக்டர் இது தான் தெரியறதுக்கு முன்னாடியே பைக் வாங்கிடுறாங்க. மைலேஜ் எல்லாமே சூப்பராக கொடுக்குது, அந்த ப்ரைஸ் டியூ கட்ட முடியல. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச வண்டியில் ஒரு பெரிய நெகட்டிவ். ஒரு 2 லட்ச ரூபாக்குள்ளே 1.25 லட்ச ரூபாவில் இந்த வண்டி வந்து இருக்குது அப்படின்னா அது பெஸ்ட் இன் கிளாஸ் அண்ட் ஒர்த் ஃபார் மணியாக இருக்கும். பட் இப்போயுமே அது ஒர்த் ஃபார் மணி தான். ஆனால் ப்ரைஸ் தான் ஓவரால் ஒரு 2.25 லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் R15ஓட என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதோடைய சஸ்பென்ஷன்ஸ், பிரேக்ஸ் குறைய சொல்ல வேணாம். டூயல் சேனல் ABS வித் செம்ம ஒரு அக்ரேஷனான ஒரு பைக்கு. V4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு USD அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாடல் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அந்த S மாடல் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த USD அட்லீஸ்ட் இந்த மாடல்லையாச்சும் USD வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க அந்த அப்கிரேட் வந்து பண்ணல. நார்மலாக இதுக்கு முன்னாடி இந்த V4 உங்களுக்கு வெர்ஷன் 4 வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு லுக் அண்ட் டிசைன்ஸில் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த வண்டியோடைய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லாம் சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு அந்த இனிஷியலாக நீங்கள் அந்த ஹோல்ட் பண்ணும்போது அந்த ஒரு பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்டு சஸ்பென்ஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஃப்ரண்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்கின் பண்ணி நீங்கள் ஓட்டுறீங்க அண்ட் உங்களோட ஃபுல் வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த த்ராட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த ஒரு பொசிஷனில் தான் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அக்ரெஷனான பொசிஷன். ஸோ இது ஓட்டும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதுங்க. பட் ஹைவேஸில் நீங்கள் ஒன்ஸ் அந்த ஹைவேஸில் இறங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லாங் ஸ்ட்ரெச் அடிக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour இல்லை 2 hours வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைக்லேயே அந்த ஒரு பொசிஷன்லேயே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கையிலேயே அந்த ரிஸ்ட் பெயின் வந்து கண்டிப்பாக வரும். அண்ட் பேக் பெயின் ஓகே, இந்த வண்டியோட பொசிஷன் அக்ரெஷனாக இருக்குது, ஸோ அதனால் வருதுன்னு ஒத்துக்கலாம். பட் இருந்தாலுமே ஒரு பம்ப்ஸ் அண்ட் ரோட்ஸில் ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லைனா வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர டிபெண்டபிள். அந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கையில் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு சஸ்பென்ஷன் மேபி USD அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். மேபி பார்க்கலாம் ஃபியூச்சர் வெர்ஷன்ஸில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெர்ஷன் 4 வெர்ஷன்ஸில் இருந்தே அதே லுக்கில் உங்களுக்கு S மாடல் வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இன்றைக்கி உங்களுக்கு கண்டினியூ பண்ணிட்டு இருக்க வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அண்ட் கன்சோலை பற்றி பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் பேஸ்டு கன்சோலுங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சேம். உங்களுக்கு இதுக்கு மட்டும் அந்த R15 என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்களோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஸோ பட் என்ன அப்படின்னா இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு யூனிட் இது புதுசான ஒரு சேஞ்ச் தான். நார்மலாக இருக்க நீங்கள் V4 அதே V4 இது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்சாக நீங்கள் வச்சுக்கலாமே தவிர எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பழைய கன்சோல் மீட்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொசிஷன். அண்டு பெயிண்டிங்கில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா லைட்டாக ஒரு சேஞ்சஸ் இருக்குது. எஸ் 23 and 22 வெர்ஷன்ஸில் நீங்கள் பார்க்கும்போது முன்னாடி இருந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது V4ல் இருக்கும்போது அதோட ப்ளூ கலர் இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த வண்டியில் அந்த கலர் சேஞ்சஸில் லைட்டாக டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்க. அது நல்லாயிருக்கு. அண்ட் கிராஃபிக்ஸ்லுமே லைட்டாக அந்த S அப்படிங்கிற சிம்பிள் வந்து வரும்.
ஹெட்லைட்ஸை பற்றிலாம் குறை சொல்கிறதுக்கே இல்லைங்க. R15 எல்இடிஸ் ரொம்ப சூப்பர் அப்படின்னாலும் இல்லாமல் ஒரு டீசெண்டான ஒரு லைட்டு, அண்ட் குறை சொல்கிற மாதிரியும் இருக்காது, உங்களுக்கு நல்லாவே மேனேஜபிளாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு ஓகே, செம்ம சாட்டிஸ்ஃபைடு தான் இது. அண்டு ஓவராலாக இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நான் எல்லாத்தையும் வந்து பேச விரும்பலை. R15 எந்த அளவுக்கு ஒரு காம்படேட்டர்னு உங்களுக்கே தெரியும். இது ஹையர் சிசிஸ், ஒரு 250 அட் 200 சிசியோட ஒரு காம்படேட் பண்ணக்கூடிய ஒரு பைக்கு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த 150 சிசிலே இவங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். கொஞ்சம் இல்லை, நல்லாவே காஸ்ட்லி தான். அது ஒன்று தான் என்னோட ஒரு ட்ராபேக்காக நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைஸ் ஓகே, இந்தளவுக்கு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தில் நம்ம பார்க்கும்போது இது நமக்கு ஓரளவுக்கு ஒரு அதிக ப்ரைஸ் தான். பட் இருந்தாலும் என்னென்னா, இதோட ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு காம்படேட்டுன்னு பார்க்குறப்ப நமக்கு நிறையவே ஒரு 250 சிசி பைக்ஸ் காம்படேட்டுக்கு வருது. அதை பார்க்குறப்போ நமக்கு இந்த ப்ரைஸ் ஓரளவுக்கு ஒரு அப்டேட்டடாக தெரியும். என்னோட ஒரு தாட் படி நான் ஒன்று சொல்கிறேன். பட் ஓவராலாக பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எல்லா ஸ்பெஷல்ஸ் பார்க்குறப்போ ஒரு தரமான ஒரு வண்டினே சொல்லலாம். ஓவராலாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. நான் என்ன நினச்சேனோ அதை பேசணும்னு நினச்சிட்டேன். இது ரிவ்யூ மாதிரி இருக்காது. பட் R15 யாரெல்லாம் விரும்பி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நண்பா, ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. ஸோ டேக் கேர் அண்ட் பாய்.